அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட பாலமேடு பக்கத்தில் தான் இருக்கோம். இந்த மரத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய மரம். இது என்ன மரம்னு தெரியுதுங்களா? இதுதான் இச்சி மரம். இந்த இச்சி மரம், அதாவது நம்ம ரொம்ப பெரிய மரம் ஆனால் தான் இந்த மரத்தில் வந்து விழுதுகளே இறங்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வயசு வரணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆலமரம் அளவுக்கு பெருசாக விழுதுகள் இறங்காது. மரத்தை ஒட்டியே வந்து பார்த்திங்கனாக்கு விழுதுகள் இறங்கி அப்படியே பெருசாக அது கிளையாக மாறிடும். ஆனால் இந்த விழுதுகள் இருக்குது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக நார் மாதிரி தான் தொங்கும். இது வந்து ஆலமரம் மாதிரி பெரிய விழுதுகள் அவ்வளோ இறங்காது. இது கீழே இறங்கி மண்ணை தொடுற வரைக்கும் அந்த விழுதுகள் வந்து பார்த்திங்கனாக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த சின்ன விழுதுகளாக இறங்கி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த விழுதுகள் வந்து பெருசாகும். நீங்கள் பாருங்கள், என் கையில் இருக்கிறது தான் இதோட விழுது. எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப குட்டியாக தான் இறங்கும் இந்த இச்சி மரத்தை வந்து. ஆனால் இந்த இச்சி மரத்தை வந்து விழுந்த உடனே வந்து பார்த்திங்கனாக்கும் இது அப்படியே கிளையாக மாற ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து பெருசாகும். ஆனால் இந்த மரத்தை பாருங்கள், கவர்மெண்ட்லேருந்து சில வேலைகளுக்காக ஒரு பகுதியை வந்து வெட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மரங்கள் இருந்தால் உங்கள் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி மரங்களை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அரிதான மரங்களாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த இச்சி மரம். ரொம்ப நன்றி நண்பர்களே.